ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே இந்த வருடத்திலே தேவன் மீண்டுமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை வழிநடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலேயும் தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 21ஆம் வசனத்திலும் இருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேத பகுதியிலே நம்முடைய தேவன் என்ன காரியத்தை நமக்காக செய்தார் என்று 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவை நம்மோடு நித்திய உடன்படிக்கை செய்வதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்த அனுப்பின அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன், சமாதானத்தின் தேவன். அந்த தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு என்ன காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நம்மிலே நடப்பித்து, அதாவது நம்முடைய பிரியங்களை அல்ல, தேவனுடைய பிரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தேவனுடைய பிரியம், அதாவது நம்முடைய பிரியம் என்பது உலகத்துக்குரிய காரியங்களை தான் நாம் பிரியமாய் கேட்போம். சுகம் கொடுங்க ஆண்டவரே, வேலை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் என்னென்னலாம் பிரியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்போம். ஆனால் தேவனுடைய பிரியம் என்பது வித்தியாசமானது. ஒரு சிறு பையன் கடைக்கு போய் அவனுக்குரிய சாமான்களை வாங்கின பிறகு அந்த கடைக்கார இடத்துல எனக்கு கொஞ்சம் கொசுறு கொடுங்கன்னு சொல்லி கேட்டானான். கொசுறுன்னு சொன்னாக்கா விருப்பப்பட்டு கொஞ்சம் அவங்க கடைக்காரர் கொடுக்குற காரியம். அந்த நாளில் அவன் கேட்கும் பொழுது அந்த கடைக்காரர் ரொம்ப வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால, தம்பி நீயே எடுத்துக்கோ, அந்த எலி மிட்டாயில் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொன்னார். அவன் எடுத்துக்கவே இல்லை, நின்றுட்டே இருந்தானான். அப்போது கடைக்காரர் சொன்னாரான், நான் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு, நீ எடுத்துக்கக்கூடாதானே. இல்லை நீங்களே கொடுங்க நான். அப்போ அந்த கடைக்காரர் கையை விட்டு அந்த மிட்டாயை எடுத்து அவனை கொடுக்கும் பொழுது, அவன் கை பெரிய கை இல்லையா, அவன் கை சின்ன கை. அதனால தான் அவன் நீங்கள் கொடுங்கன்னா, அவர் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மிட்டாயின் அளவு அதிகமாக இருந்ததான். கீழெல்லாம் செதறக்கூடிய அளவுக்கு, அவன் கையில் பிடிக்கக்கூடாத அளவுக்கு அது இருந்தது. அப்போது ஆண்டவராக பிரியப்பட்டு நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களில் மிகவும் அது அதிகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆகவே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு பிரியமானதை உங்களிலே நடப்பிப்பார். ஆனால் அவருக்கு பிரியமானதை நடப்பிப்பார்னு சொல்லி வாசிக்கும் பொழுது அது சில வேளைகளிலே கடினமாக கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் தமது சித்தத்தை நிறைவேற்றினது மிக கடுமையாகவும் கொடுமையாகவும் இருந்தது இல்லையா? என்ன நிறைவேற்றினார்? எதற்காக அவரை அனுப்பினார்? அவரை இந்த உலகத்தின் மனிதர்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக அவரை சிலுவையிலே பலியாக செலுத்தும்படிக்கு அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதுதான் பிதாவின் சித்தம். அப்போது சில வேளைகளில் பிதாவின் சித்தம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கடந்து போவது நமக்கு பாரமாக இருக்கும். அது நமக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கும். அதை இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை உங்கள் சித்தப்படி ஆகட்டும் என்று ஜெபிக்கிறார்.
ஒரு முறை இல்லை, 3 முறை ஜெபிக்கிறத சுவிசேஷ பக்கங்களிலே வாசிக்கிறோம். அப்போது 3 முறை அவர் கேட்கிறது என்ன? இந்த பாத்திரம் எனக்கு இதை சுமக்க கஷ்டமாக இருக்குது, இதை சுமக்கும் போதே எனக்கு என் ஆத்துமா எனக்குள் தியங்குகிறது, கலங்குகிறது, என் ஆவி எனக்குள் கலங்குகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பிதாவின் சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருக்கு தயக்கமாகவும் கஷ்டமாகவும் தான் இருந்தது. ஆனாலும் அவர் அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படியானால் பிதாவின் சித்தம் இல்லையென்றால் அவருடைய விருப்பம் சில வேளைகளிலே, ஏன் பல வேளைகளிலே கூட நமக்கு அது கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் அவருடைய பிரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார், அதை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சீர்பொருந்தினவர்கள்னால் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எக்யூப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய பிரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா நற்கிரியைகளையும் உங்களுக்கு தருவார். அதாவது உங்களை தகுதிப்படுத்துவார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படித்தான் ஒரு காரியம் நடந்ததை வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, 3 முறை ஜெபிக்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இல்லைனாலும் உங்கள் சித்தம்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புதிய மாதத்தில் பிதாவாகிய தேவன் அவருக்கு பிரியமான வழிகளிலே உங்களை நடத்துவார், அவருக்கு பிரியமான காரியங்களை உங்களுக்கு செய்வார், அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும்படிக்கு அவர் உங்களிடத்தில் சொல்லுவார். ஆனால் அது கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் அதை உதறிவிடக்கூடாது. அதற்குரிய பலத்தை, அதற்குரிய ஞானத்தை, அதற்குரிய பொறுமையை, அதற்குரிய வழிகளை பிதாவே உங்களுக்கு தருவார், உங்களை பலப்படுத்துவார். அன்றைக்கு இயேசுவை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை பலப்படுத்த தூதனை அனுப்பினார். இன்றைக்கு நம்மை பலப்படுத்த கர்த்தர் நம்மோடு இருக்கும்படிக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை பலப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபைகள். பவுலுக்கு சொன்னார், பவுல் கூட இப்படி தான் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த முள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உடைய சித்தப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னார். அப்படியானால் அன்றைக்கு பவுலுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தமது கிருபையை கொடுப்பார். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள, நிறைவேற்ற நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, நீங்கள் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்ட பிறகு அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். தன்னோடு வந்தவர்களையும் ஜெபிக்கும்படி அவர்களிடத்தில் கேட்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படாமல் ஜெபம் பண்ணணும், விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், சோதனைக்குட்படாமல் ஜெபம் பண்ணணும், விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணணும். இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது பிதாவின் விருப்பத்தை, சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான பலத்தை கர்த்தர் ஆவியானவர் மூலமாகவும், வசனத்தின் மூலமாகவும், அவருடைய கிருபையின் மூலமாகவும் நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த புதிய மாதம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற மாதமாக உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என்னிலே ஆகட்டும் என்று ஜெபித்த இயேசுவை போல நாம் ஜெபிக்கலாமா? அவர் ஜெபித்தபோது தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். அதனாலே அவருக்கு என்ன கிடைத்தது என்றால், அவரை காட்டி கொடுக்க, இல்லையென்றால் அவரை பிடித்து கொள்ள வந்த யூதாஸ் போர்ச்சவர்கள் முன்பாக தைரியமாய், யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் இயேசு, என்னை பிடித்து கொள்ளுங்கள், என்னோடு இருக்கிறவர்களை விட்டுவிடுங்கள் என்று தன்னை தானாக முன்வந்து அவர்கள் கைகளிலே தன்னை அர்ப்பணிக்க அவருக்குள்ளே ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் தேவன் கொடுத்தார். அதே போல் பிதாவின் சித்தத்தை செய்வதற்குரிய தைரியத்தையும் பலத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை உம்முடைய வசனத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தேவ கிருபையினாலும் பலப்படுத்தி இந்த புதிய மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்களில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே எப்படி உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதோ, ஆண்டவரே, நீர் மகிமைப்பட்டீரோ, அதனாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டார்களோ, அதுபோல் எங்கள் வாழ்விலே பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, அநேகரை நீதிக்குட்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.